பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவன் உங்களை அதிகமாய் அன்பு செய்கிறார். இயேசு ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுவதென்றால் 1000 உதாரணங்கள் கொடுக்கலாம். ஆனால் இந்த செய்தியில் நான் ஒரு குட்டி உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சில நபர்கள் நினைக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வந்தாக்கா கஷ்டம் வரும், பாடுகள் வரும், அதற்கு பயந்து கொண்டு நிறைய பேர் ஒதுங்கி நிற்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட போனால் பாடுகள் வரும், உபத்திரம் வரும் தான், அது உண்மைதான். ஒரு விதத்தில் உண்மையான விசுவாசிகளுக்கு பிரச்சனைகள் பாடுகள் வரும். காரணம் 2 தீமோத்தேயு 3:12 சொல்லுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆனா இந்த துன்பத்திற்கு காரணம் இயேசு ஆண்டவர் கிடையாது. அவரு பாடுகளையும் உபத்திரவத்தையும் அனுப்புகிறவர் கிடையாது. ஏங்க ஆண்டவர் தம்மிடத்துல வரக்கூடிய தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமையான காரியத்தை செய்ய வேண்டும்? என்றைக்காவது நீங்க யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? அவர்கிட்ட ஓடி வர பிள்ளைகளுக்கு எதற்காக ஆண்டவர் தீமையான காரியத்தை செய்ய வேண்டும்? அவர் அல்ல. அவரிடத்தில் நீங்கள் போகிறதை பிடிக்காத பிசாசானவன் பொறாமையினால் இந்த காரியங்களை செய்கிறான் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே. ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, வெளியில இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் அடிக்கடிக்கு தன்னுடைய தாயையும் தகப்பனையும் பார்க்கும்படியா வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வரக்கூடிய பாசமா ஓடி வரக்கூடிய பிள்ளைகளை பார்த்து அவங்க அப்பா அம்மா அவங்கள திட்டுவாங்களா இல்லை சபிப்பாங்களா? எதுக்காக இந்த வீட்டுக்கு வர்றீங்க, ஏன் எங்களை பார்க்க வர்றீங்க, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாயிடுவீங்க, நீங்க வியாதி வந்து தான் சாவீங்க, உங்க குடும்பத்துல நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எப்பவுமே நீங்க அழுதுதான் இருப்பீங்க சொல்லி அவங்கள பார்த்து சபிப்பாங்களா? இல்லை அவங்கள தேடி வந்த குற்றத்திற்காக அவங்கள போட்டு அடிப்பாங்களா? நிச்சயமா எந்த தாயும் தகப்பனும் அப்படி தன்னிடத்தில் பாசமா ஓடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாங்க, இல்லையா? ஆனா தேவன் அப்படி செய்வார் என்று நாம் நினைக்கிறோம். அப்போ அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவே தங்களிடத்துல பாசமா ஓடி வரக்கூடிய பிள்ளைகளை அன்பா பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு தீமையும் செய்ய மாட்டாங்க, அவர்களை சபிக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அப்படி என்றால் தேவன் தம்மிடத்தில் ஓடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்படி செய்வாரு என்பது ஒரு அபத்தமான ஒரு காரியம், அது ஒரு தவறான ஒரு காரியம். தேவன் அப்படி ஒருபோதும் அவர் செய்ய போறதே கிடையாது. ஆனா ஒரு சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, ஆண்டவரிடத்துல போனா கஷ்டம் வரும் சொல்லி, ஆண்டவர் கொண்டு வருவாருன்னு சொல்லி. ஒரு சில நேரங்களில் எங்களுடைய கூட்டங்களில், மாதாந்திர கூட்டங்களில் வரக்கூடிய விசுவாசிகளை நான் வெளியில சந்திச்சாக்கா, ஒருவேளை அவங்க தொடர்ந்து வராத நபரா இருந்தாக்கா அவங்ககிட்ட முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், என்ன பிரதர் போன வாரம் ப்ரேயர் மீட்டிங்கு நீங்க வரல, என்ன சிஸ்டர் போன மாதம் உங்களை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு சில பேர் அதில் அப்படியே ஆண்டவர் மேலே தூக்கி பழிய போட்டுருவாங்க. இல்லை பிரதர், நான் ரெடியாக தான் இருந்தேன் பிரதர், ஆனால் வீட்டை விட்டு புறப்படும் போது தான் பிரதர் பிரச்சனையாக இருக்குது, பிள்ளைங்க அப்போ தான் சண்டை போடுறாங்க, எனக்கும் என் கணவருக்கும் அப்போ தான் வாக்குவாதம் ஆகுது, அப்போ தான் யாராவது விருந்தாளி வந்துடுறாங்க, இல்லைனாக்கா உடம்பு அப்போ தான் பிரதர் ஏதாவது பண்ணுது பிரதர், உடம்பு சரியில்லாமல் போகுது பிரதர், ஆண்டவர் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு பிரதர் எனக்கு அப்படின்னு சொல்லி மொத்த பழியையும் தூக்கி ஆண்டவர் மேல போட்டுருவாங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவன் பிரச்சனைகளை கொடுக்கிறவர் கிடையாது, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், ஒரு சில பேர் நினைக்கிறோம் தவறான ஒரு கருத்து, தேவனிடத்துல வந்தா ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு சில பேர் நம்புகிறார்கள், தேவனிடத்தில் போனால் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று. அதுதான் உண்மை. அவர்கிட்ட உங்களுக்கு கஷ்டம்னா அவர்கிட்ட நீங்க நாடி வந்தீங்கன்னாக்கா, ஏசப்பா கிட்ட, அவர் முழுமையான விடுதலை கொடுக்கிறவர், அதிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார். அவர் பிரச்சனைகளை கொண்டு வருகிறவர் கிடையாது, அவர் அதிலிருந்து விடுதலை செய்கிறவர். உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து, அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அன்பு செய்கிறார், அவர் தீமையான எந்த காரியத்தையும் நமக்கு செய்ய மாட்டார். அப்படி அன்பை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச ஒரு குட்டி உதாரணம்.
அது ஒன்று போதும், அதுவே நீங்கள் புரிந்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு முறை கெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு தம்முடைய சிலுவை பாடுகளை நினைத்து அவர் கலங்கி இருக்கும்போது வேதம் சொல்லுது, மரண திகில் அவரை சூழ்ந்து கொண்டது. இரத்த வேர்வை வேர்க்கிறாரு. தான் படப்போகின்ற சித்திரவதையோ பாடுகளை நினைக்கும் போது அவர் உச்சக்கட்ட வேதனைக்கு போயிட்டார். தன்னுடைய பிதாவை நோக்கி ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு ஜெபம் செய்கிறார். பிதாவே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை தயவு செய்து நீக்கி போடுங்க சொல்லி அவ்வளவு வேதனுடைய உச்ச கட்டத்துல இருக்கிறாரு. அதெல்லாம் ரத்த வேர்வையாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக, கைது செய்வதற்காக கூட்டமா ஒரு ஜனம் வந்துட்டாங்க. வந்த ஜனங்க இயேசு ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, நாங்க நசரீனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று. யோவான் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சிங்கனாக்கா இயேசு ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார். என்னன்னு சொல்லி, இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. பிரியமானவர்களே, நான் சொல்ல வந்த அந்த குட்டி உதாரணம் இயேசுனுடைய அன்பிற்கு சான்று பகரக்கூடியது. என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். ஆமென். இந்த ஒரு லைன்ல இருக்கக்கூடிய மெசேஜை நீங்க யோசிச்சு பாருங்க. என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். உங்களுக்கு நான் தான் வேணும்னாக்கா தயவு செய்து என்னுடைய சீடர்கள் எல்லாம் பத்திரமா போக விட்டுருங்க, அவங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படி சொல்லி எப்போ சொல்றாரு இத அப்படின்னாக்கா, இவருக்கு தலைக்கு மேல பிரச்சனை, பயங்கரமா கலங்கி வேதனையில இருக்கிறார், உச்சக்கட்ட வேதனையில இருக்கிறார். ரத்த வேர்வை வேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், தனக்கு வரப்போகின்ற பாடுகளை நினைத்து கலங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நேரத்திலும் தன்னை பற்றி கவலைப்படாமல், தன்னை பற்றி சிந்திக்காமல், தன்னுடைய பிரச்சனைகள் மீது தன்னுடைய கவனத்தை வைக்காமல், மாறாக தன்னை பின்பற்றக்கூடிய தன்னுடைய சீடர்கள் மீது, தன்னுடைய பிள்ளைகள் மீது, தன்னுடைய விசுவாசிகள் மீது, தன்னை பின்பற்றக்கூடிய நபர்கள் மீது அவ்வளவு அக்கறையும் பாசமும் கொண்டு இயேசு ஆண்டவர் சொல்றாரு, என்னை தான் நீங்க தேடுகிறது அப்படின்னு. அது சத்தியனாக்கா, அது உண்மைனாக்கா தயவு செய்து என்னை சார்ந்தவர்களை விட்டுருங்க. என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள், அவங்க பத்திரமா இருக்கட்டும், அவங்க ஒன்றும் செஞ்சிடாதீங்கப்பா, தயவு செய்து அவங்க போட்டும் சொல்லி அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை செய்கிறார். இஸ் நெகோசியேட்டிங் வித் தி பீப்புள். அதுதான் அவருடைய அன்பு. அதுக்கு ஒரு சின்ன சான்று தான் இந்த ஒரு குட்டி உதாரணம் நான் உங்களுக்கு காண்பித்தது. தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, என்னதுன்னா நீங்கள் அடிக்கணுன்றீங்க, கொல்றோன்னு வந்திருக்கீங்க, ஆனால் அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க, டோன்ட் டச் தேம், லெட் தேம் கோ அப்படி சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டார் பத்திரமா. இன்றைக்கு அதே காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. இயேசு ஆண்டவர் அவருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்மை விடுதலை செய்திருக்கிறார். நாம வாங்க வேண்டிய அடி, நாம பட வேண்டிய பாடுகள், நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் நம்முடைய சார்பில் ஏற்றுக்கொண்டார். என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது, என்னை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகள் பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், நித்தியத்திற்கும் அழிவு இல்லாமல் அவர்கள் நித்திய சந்தோஷத்துல அவர்கள் பங்கு பெற வேண்டும். எல்லா அடிகளையும் என் மேல அடிங்க, எது வந்தாலும் சரி, பாவத்திற்கு உண்டான தண்டனை என் மீது சுமரட்டும் சொல்லி நம்முடைய சார்பில் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார். எல்லா வேதனைகளையும் தாங்கி கொண்டார். நம் மீது வரக்கூடிய எல்லா நோய்களையும் கூட தாங்கி கொண்டார். இன்றைக்கு நாம் அவரை விசுவாசித்தால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, நோயிலிருந்து சுகம் உண்டு, சண்டை சச்சரவுகளில் இருந்து சமாதானம் உண்டு. காரணம், இயேசு நம்மை நேசிக்கிறார். நம்மை நேசிப்பதனால் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நம் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, அவரு கூட அவர் பெருசா பொருட்டா எடுக்கல. பாருங்க இந்த சம்பவத்துல, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. அவர்கிட்ட போனா கஷ்டம், பாடுகள், உபத்திரம், ஆண்டு சொன்னார், என்னுடைய பாடுகள் என்னுடைய சுமை எளிது, அது லகுவா இருக்குதுன்னு சொல்லி. ஆமா, இயேசு ஆண்டவரை பின்பற்றும் போது ஒரு சில காரியங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது, சுமக்க வேண்டியதா இருக்கிறது, சிலுவையை ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது, தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. மறுப்பதற்கு அல்ல, ஆனால் அந்த சுமை அது சுகமானது, அது பலுவானது கிடையாது, அது நெருக்கக்கூடியது கிடையாது, அது நம்மை சாகடிக்கக்கூடியது கிடையாது. அப்படி சும்மா ரொம்ப எளிது. ஆனால் உபத்திரவங்களையும் பாடுகளையும் இயேசு ஆண்டவர் கொண்டு வர்றது கிடையாது, அது பிசாசானவன் கொண்டு வருகிறான். வரும், உலகத்துல உபத்திரம் வரும், வேதனை வரும். முக்கியமா ஆண்டவர்கிட்ட நீ கிட்ட போறனாக்கா பிசாசு எப்படி விட்டுருவான் உன்னை? சொல்லுங்க பார்க்கலாம்.
நிச்சயமா விட மாட்டேன் இல்லையா? அப்போ நிச்சயமா வரும் பாடுகள், அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. அப்போ ஆண்டவர்கிட்ட போன உடனே எனக்கு கஷ்டம் வருது, அது வருது, ஃபேமிலியில் பிரச்சனை வருது, பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் எனக்கு இது வருது, நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சா இது வருதுன்னு சொல்லிட்டு இதை ஒரு காரணமாகவே வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கிட்டி நெருங்கலைனாக்கா அப்போ நீங்கள் நிறைய காரியங்களை எடுக்க போறீங்க. உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போனாக்கா பிரச்சனைகள் வருதுனாக்கா அது ஒரு நல்ல ஒரு அடையாளம். நீங்க ஆண்டவரை கிட்டி சேருகின்றீர்கள் என்பதற்கு ஒரு நல்ல அடையாளம். ஏன் பிசாசானவன் உங்களை எதிர்த்து நிற்கிறான், உங்களுக்கு பிரச்சனைகள் அனுப்புறான் அந்த வேலையில? காரணம், நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியல பாருங்க. அதுதான் மிகுந்த வருத்தமான ஒரு காரியம். நீங்கள் இதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவத்துல போகிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வருதுனாக்கா அதை குறித்து நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னாக்கா அது எவிடன்ஸ். நீங்க நிச்சயமாக ஒரு நல்ல பாதையில, சரியான பாதையில, சத்தியத்தின் பாதையில ஆண்டவரை நெருங்கிட்டு இருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம். அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். நீங்க போங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார். இயேசுவின் நாமத்தை, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நிறைய வழிகள் இருக்கிறது, அதுல இருந்து தப்பித்துக்கொள்ள. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் நம்ம கவலைப்படணும் பிரியமானவர்களே? இன்றைக்கு இயேசுடைய அன்பில் நிலைத்திருங்கள். எல்லாம் பயத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பயமான அந்த வேதனை இல்லதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஆனால் அன்பு எல்லா பயத்தையும் நீக்கி போடும். அன்பில் பூரணப்பட்டவனுக்கு பயம் இல்லை. இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட பாதையில், கண்ணீரின் பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கலங்காதீங்க. உங்களை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஏசப்பா இருக்கிறார், உங்களுக்காக உயிரையை கொடுத்து ஒருத்தர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை காத்துக்கொள்வார். அவரை நோக்கி நாம ஜெபிக்கலாமா? கண்களை மூடியா ஏசு ஆண்டவரை பார்ப்போம். பிதாவை நோக்கி ஜெபம் செய்வோம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இயேசுவன் நாமத்தில் தகப்பனே உம்மிடத்தில் கடந்து வருகிறோம் சாமி. நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக சிலுவையில் பலியாக கொடுத்தீரே, அதன் வழியாக உம்முடைய அன்பு எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதப்பா. பயம் மிகுந்த வேதனை. இந்த உலகத்துல எங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அப்பா, விரக்தியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆண்டவர் அப்பா படக்கூடிய வேதனைகள், தவிப்பு, உதவுவதற்கு ஒருவரும் இல்லாமல் ஆண்டவர் அப்பா பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டம். தேங்க்யூ லார்ட். எதிர்காலத்தை நினைக்கும் போது ஆண்டவர் அப்பா வரக்கூடிய பயம். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு ஆண்டவரே அந்த பயம் எல்லாம் நீங்கி போகட்டும். அன்பிலே பயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தன்னை அன்பு செய்கிறார் என்று யார் ஒருவன் உறுதியோடு கூட நம்புகிறானோ அவனுக்கு பயம் இல்லை, அவன் மிகுந்த சமாதானத்தில் வாழ்வான். ஆண்டவரப்பா, இன்றைக்கு அந்த அன்பை உம்முடைய ஜனம் புரிந்து கொள்ளும்படியாய், அந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படியாய் இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரப்பா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க சாமி. நீங்க துணை இருக்கிறீங்க, நீங்க எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீங்க, பாதுகாப்பீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு தைரியத்தை கொடுங்க சாமி, நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். நீர் இப்போதே அப்பா அவர்களை தொடுகிறதற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. மரண தருவாயில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜீவனை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். குடும்பத்திற்கு அடங்காமல் இருக்கக்கூடிய தேவையற்ற சகவாசங்களில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், போதைக்கு அடிமையா இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், குடிக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஆண்டவரப்பா கணவன்மார்கள் இப்போது உம்முடைய வல்லமையினால தொடப்படும்படியா ஜெபிக்கிறேன் சாமி. தேங்க்யூ லார்ட். பாவத்திற்கு அடிமைதனத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரப்பா ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யுங்க. இவர்களால் குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டம், வேதனை எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படியாக ஆண்டவரப்பா நீர் மனமாற்றத்தை ஏற்படுத்தி அந்த குடும்பங்களில சமாதானத்தை, சந்தோஷத்தை கொண்டு வாங்க. யார் மூலமாக இந்த குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ அவர்கள் வழியாகவே அப்பா இந்த குடும்பம் ஆண்டவர் சந்தோஷத்தை காணும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய அன்பில் அப்பா பிள்ளைகளை நிரப்புங்க சாமி. மிகுந்த சமாதான சந்தோஷம் உங்களுடைய ஜனத்தை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.